ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தவரங்காய் வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டான கறி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் சீரகம், ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் கல்லுப்பு, இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறணும். அதே நேரத்தில் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணமும் போகணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 150 கிராம் கொத்தவரங்காவை நல்லா சுத்தப்படுத்திட்டு காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதை இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 8 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கலருக்காக 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, நல்லா வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருப்பு அல்லட்டி வெள்ளை எள்ளு, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொத்தவரங்காவும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். இதில் 2 பெரிய தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ இதில் ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அடி பிடிக்கலன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்க்காமையே நல்லா பெரட்டி விட்டுருங்க. அந்த வெங்காயம், தக்காளி நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பொரியிற மாதிரி நல்லா வதங்கின பிறகு, இந்த மாதிரி வதங்கின பிறகு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு சரியாக இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மூடியை போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 சவுண்ட் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ கறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அருமையான கொத்தவரங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மணக்க கொத்தவரங்காய் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.